ஓகே. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோல நம்ம வேர்ட் ப்ராப்ளம்ஸ் இன் ஹெச்சிஎஃப்ல 7த் கொஸ்டினும் 8த் கொஸ்டின் தான் முடிக்க போறோம். அதுக்கு முன்னாடி நான் லாஸ்ட் வீடியோல என்ன பார்த்தோம்னு சொல்லிடுறேன். ஸோ லாஸ்ட் வீடியோல நம்ம 6த் கொஸ்டின் முடிச்சிட்டோம், 5த் கொஸ்டின் முடிச்சிட்டோம், அப்புறம் 4த் கொஸ்டின் முடிச்சிட்டோம். இது எல்லாமே இந்த எக்ஸசைஸ்ல தான். அதாவது வேர்ட் ப்ராப்ளம்ஸ் இன் ஹெச்சிஎஃப் அப்படின்ற எக்ஸசைஸ்ல தான் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த வீடியோ பார்க்கலன்னா இந்த வீடியோ பார்த்துட்டு இன்னைக்கு வீடியோ வாங்க. ஸோ இன்னைக்கு வீடியோ நான் ஸ்டார்ட் பண்றேன். 7th கொஸ்டின்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். There are 72 boys and 90 girls on the math team. Math competitionக்காக தான் இந்த ப்ரிப்பரேஷன். So for the next math competition, Johnson would like to arrange all of the students in equal rows with only girls or only boys in each row. அதான் அவங்க கொடுத்துருக்காங்க. Only girls or only boys in each row. What is the greatest number of students that can be each row? That can be in each row. அதான் கேட்டிருக்காங்க. ஸோ இதில் நம்ம என்ன பண்ணோம்னா ஒன்ஸ் கிரேட்டஸ்ட் அப்படி கொடுத்துட்டாங்கன்னா கிரேட்டஸ்ட்னு கொடுத்துட்டாங்கன்னா மென்ஷன் பண்ணாங்களே நீங்கள் ஹெச்சிஎஃப் பற்றி தான் யோசிக்கணும். ஸோ ஹெச்சிஎஃப் ஆஃப் 72 and 90 தான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். ஸோ ஹெச்சிஎஃப் ஆஃப் 72 and 90 என்னன்னு கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு கிடச்சிடும். ஆன்சர் என்னன்னு தெரிஞ்சது. ஸோ 72 நம்ம எப்படி ப்ரைம் ஃபேக்டரைஸ் பண்ணலாம்? 72 சிக்ஸ் சிக்ஸா 36 அப்படி பண்ணலாமா இல்லை வேற ஏதாவது மெத்தட் இருக்கா? யோசிக்கிறேனே. 8 into 9 பண்ணலாம். ஸோ 72 யூ கேன் ரைட் இட் அஸ் 8 into 9. 9 8 72. 8 வந்து நீங்கள் 4 into 2 எழுதலாம். 4 நீங்கள் 2 into 2 எழுதலாம். அவ்வளோதான். 9 நீங்கள் 3 into 3 எழுதலாம். ஸோ 72 ப்ரைம் ஃபேக்டரைஸ் பண்ணியாச்சு. இப்போ 90 எப்படி பண்ணலாம்னா 9 into 10 ஈஸியாக எழுதிடலாம். இது 9 into 10. 9 நீங்கள் 3 into 3 எழுதலாம். 10 நீங்கள் 5 into 2 எழுதலாம். அவ்வளோதான். ஸோ இது எல்லாமே ப்ரைம் ஃபேக்டர்ஸ். ஸோ இப்போ காமன் ப்ரைம் ஃபேக்டர்ஸ் மட்டும் நம்ம கலெக்ட் பண்ணணும். ஸோ இது ரெண்டும் காமன். 3யும் 3யும் காமனாக இருக்குது. அப்புறம் ஒரு 2 காமன். அவ்வளோதான். இங்கேயும் ஒரு 2 காமன். ஸோ 3 into 3 into 2 தான் உங்களுக்கு HCF. 3 into 3 into 2. Once you collect all the common factors, just multiply them. அதான் நம்ம ரூல் படிச்சிருக்கோம். ஸோ அதான் நம்ம இப்போ நம்ம அதை எக்ஸிக்யூட் பண்ணுறோம். ஸோ 3 into 3 9, 9 into 2 18. ஸோ 18 is the prime fact. See, 18 is the HCF of 72 and 90. 18 is the HCF of 72 and 90. ஸோ ஆக்சுவலாக நீங்கள் இந்த எப்படி எழுதலாம்னா ஆக்சுவலாக நீங்கள் இந்த 72 கேர்ள்ஸ்ன்றது 72 பாய்ஸ்ன்றது 18 into 4 பாய்ஸ் அப்புறம் 18 into 5 கேர்ள்ஸ்னு எழுதலாம். ஸோ இப்போ இப்படி பார்த்தாலே உங்களுக்கு தெரியுது ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் வந்து 18 தான். ஸோ 18 into 4க்கும் 18 into 5க்கும் காமனாக இருக்கிறது என்ன 18 தான். ஸோ ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் 18 தான். ஏன்னா இதை விட பெட்டராக எழுத முடியாது. இந்த ஃபார்மில் தான் எழுத முடியும். ஏன்னா நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்சு வச்சிட்டோம். அதை வச்சு தான் இதையே எழுதுறேன். ஸோ கிரேட்டஸ்ட் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் தட் கேன் பி இன் ஈச் ரோன்னா 18 தான் வரும். ஆனால் இது எப்படி வரும் ஆக்சுவலாக எப்படி பார்க்க இருக்கும் அப்படி விஷுவலைஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும்னா ஃபர்ஸ்ட் 5 ரோஸ் வந்து கேர்ள்ஸ்க்கு ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா 90 கேர்ள்ஸ் இருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் 5 ரோஸ் ஃபுல்லாக கேர்ள்ஸ் தான் இருக்கும். அப்புறம் நெக்ஸ்ட் 4 ரோஸ் வந்து பாய்ஸ் ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் 4 ரோஸ் வந்து பாய்ஸ் இருக்கும். 1 2 3 4. ஸோ இதெல்லாம் பாய்ஸ், இதெல்லாம் கேர்ள்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் 5 ரோஸ் வந்து கேர்ள்ஸ், இது ஃபுல்லாக கேர்ள்ஸ். நெக்ஸ்ட் 4 ரோஸ் ஃபுல்லாக பாய்ஸ். ஈச் ரோ வில் ஹேவ் 18 ஸ்டூடெண்ட்ஸ். அவ்வளோதான். ஈச் ரோ ஹேஸ் 18 ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இதுதான் பேசிக்கா ஐடியா. ஸோ இந்த கொஸ்டின் முடிஞ்சிருச்சு. இப்போ அடுத்த கொஸ்டின் போனா ஏன் ஃபர்ஸ்ட் 5 ரோஸ் கேர்ள்ஸ்னா ஏன்னா கேர்ள்ஸ் தான் நிறைய பேர் இருக்காங்க. 90 கேர்ள்ஸ் இருக்காங்க. ஈச் ரோ ஹேஸ் 18 ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ 18 into 5னா 90 கேர்ள்ஸ் வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா பாய்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ரோல 18 பாய்ஸ் இருப்பாங்க, 18 ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க. ஸோ 18 into 4 பார்த்தீங்கன்னா 72 பாய்ஸ் வந்துடும். ஸோ அதை வச்சு தான் நான் இப்படி இந்த கன்க்ளூஷனுக்கு வந்திருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் 5 இதே மாற்றி கூட வச்சுக்கலாம். நீங்கள் ஃபர்ஸ்ட் 4 ரோஸ் பாய்ஸ் வச்சுட்டு லாஸ்ட் 5 ரோஸ் கேர்ள்ஸ் வச்சுக்கலாம். இல்லை ஃபர்ஸ்ட் 5 ரோஸ் கேர்ள்ஸ் வச்சுட்டு லாஸ்ட் 4 ரோஸ் பாய்ஸ் வச்சுக்கலாம். ஸோ அது உங்க இஷ்டம். ஸோ இப்போ 8th கொஸ்டின் வந்துடலாம். Tim has 39 pairs of headphones and 13 music players. Tim wants to sell all of the headphones and music players in identical packages. ஸோ பாக்ஸஸ்ன்னு வச்சுக்கலாம். எவ்ரி டைம் நான் பேக்கேஜ்னு சொல்றது கொஞ்சம் கஷ்டம். ஸோ பாக்ஸஸ். வாட் இஸ் த கிரேட்டஸ்ட் நம்பர் ஆஃப் பாக்ஸஸ் டிம் கேன் மேக்? ஸோ கிரேட்டஸ்ட் இங்கேயும் கேட்டிருக்கோம். ஸோ HCF ஆஃப் 39 and 13 நம்ம கண்டுபிடிச்சா போதும். ஆக்சுவலாக 39 and 13 HCF ஈஸி தான். ஏன்னா 39 நீங்கள் 30 into 3 எழுதலாம். உங்களுக்கு 13 டேபிள்ஸ் தெரிஞ்சால் பயங்கர யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 13 நீங்கள் 13 into 1. 13 itself is a prime number. ஸோ இப்போ என்னன்னா இதோட HCF பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் 13 தான். ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் இஸ் ஆக்சுவலி 13 itself. ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம்னா ஆன்சர் அப்படியே எழுதிடலாம். ஸோ இந்த ஆன்சர் வந்து 13 தான். ஸோ கிரேட்டஸ்ட் நம்பர் ஆஃப் பேக்கேஜஸ் அதாவது கிரேட்டஸ்ட் நம்பர் ஆஃப் பாக்ஸஸ் வந்து 13 தான் வரும். ஸோ 13 இஸ் தி ஆன்சர். 13 பேக்கேஜஸ். ஸோ இப்போ ஆக்சுவலாக ஒரு பேக்கேஜில் என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டான்னு வச்சுக்கோங்களேன். 39 divided by 13 வரும். ஏன்னா மொத்தமாக உங்ககிட்ட 39 pairs of headphones இருக்கு, which is put into 13 boxes. So 39 pairs of headphones is put into 13 boxesன்றதுனால ஒரு பாக்ஸ்ல எவ்வளோ இருக்குன்னு நம்ம கண்டுபிடிச்சிடலாம் இந்த ஒன்ஸ் இந்த டிவிஷன் பெர்ஃபார்ம் பண்ணிட்டா. ஸோ 39 divided by 13 என்ன வரும்? 3 வரும். ஸோ 3 headphones in 1 box. 3 headphones per box. பெர் பேக்கேஜ்னு சொல்லலாம், இல்லை பெர் பாக்ஸ்ன்னு சொல்லணும். பேக்கேஜுக்கு பதிலாக நான் பாக்ஸ்ன்னு சொல்கிறேன். ஸோ ஒரு பாக்ஸில் 3 ஹெட்ஃபோன் இருக்கும்.
அப்புறம் எத்தனை மியூசிக் பிளேயர் இருக்கும் ஒரு பாக்ஸில்? மொத்தமாக இருக்கதே 13 மியூசிக் பிளேயர் தான். 13 மியூசிக் பிளேயரை எப்படி நீங்கள் 13 பாக்ஸில் வைப்பீங்க? ஒரு பாக்ஸில் ஒரு மியூசிக் பிளேயர் வைப்பீங்க, அவ்வளோதான். ஸோ 13 மியூசிக் பிளேயர்ஸ் இன் 13 பாக்ஸஸ். 13 பாக்ஸஸ். ஸோ கீழே டினாமினேட்டர் வந்து பாக்ஸஸ் 13 பாக்ஸஸ், மேலே நியூமரேட்டர் வந்து 13 மியூசிக் பிளேயர்ஸ். ஸோ ஒன் மியூசிக் பிளேயர் இன் ஈச் பாக்ஸ். ஒன் மியூசிக் பிளேயர் இன் ஈச் பாக்ஸ். இன் ஈச் ஈச் பாக்ஸ், அவ்வளோதான். ஸோ இதான் ஆன்சர். ஸோ ஒரு பாக்ஸில் பார்த்தீங்கன்னா 3 ஹெட்ஃபோன் வச்சிருப்பான், ஒரு 3 பேர்ஸ் ஆஃப் ஹெட்ஃபோன்ஸ் வச்சிருப்பான். ஏன்னா பேர்ஸ் எல்லாம் இருக்காது. ஸோ 3 பேர்ஸ் ஒரு பாக்ஸில் பார்த்தீங்கன்னா 3 பேர்ஸ் ஆஃப் ஹெட்ஃபோன்ஸ் ப்ளஸ் ஒன் மியூசிக் பிளேயர், ப்ளஸ் ஒன் மியூசிக் பிளேயர் ஈச் பாக்ஸில் இருக்கும். ஸோ அதான் ஆன்சர். ஸோ இன்னைக்கு வீடியோவில் நம்ம 8th கொஸ்டின் முடிச்சிட்டோம், 7th கொஸ்டின் முடிச்சிட்டோம் இந்த எக்ஸசைஸ்லேருந்து. அதாவது இந்த எக்ஸசைஸ்னா இந்த எக்ஸசைஸ்லேருந்து வேர்ட் ப்ராப்ளம்ஸ் இன் ஹெச்சிஎஃப்லேருந்து. ஸோ வேர்ட் ப்ராப்ளம்ஸ் இன் ஹெச்சிஎஃப் கம்ப்ளீட்டாக முடிஞ்சிருச்சு. ஸோ அடுத்த வீடியோ நம்ம என்ன பண்ண போறோம்னா எல்சிஎம் தான் பார்க்க போகிறோம். ஸோ அடுத்த வீடியோ நம்ம எல்சிஎம் தான் கம்ப்ளீட்டாக ஸ்டார்ட் பண்ணிடுவோம், எல்சிஎம் ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஸோ இன்னைக்கு வீடியோ அவ்வளோதான். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.